ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்துடைய பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. நம் ஆண்டவர் பொய்யுரையாத தேவனுங்க. நமக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அவர் அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனங்களையும் அநேக வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கலாம். நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நாம் பலனில்லாமல் நிற்கும் பொழுது, தேற்றுவார் யாரும் இல்லாத பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மை தேற்றி இருக்கும். ஏன்னா அதில் நடக்காத ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்று கூட நிறைவேறலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பாருங்க. நீங்கள் ஏற்ற காலமும் ஏற்ற நேரமும் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வார்த்தைகளை செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அது வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் மாத்திரம் சார்ந்து ஆண்டவரையே நீங்கள் நம்பியிருப்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறாரு. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவன். அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவன் அவர். அதனால தான் யாக்கோபு பாருங்க, யாக்கோபு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் நான் என்ன சொன்னனோ அது நான் உன் வாழ்க்கையில் நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நிச்சயமாக யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சார். யாக்கோபு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால, இரட்டிப்பான அபிஷேகங்களினால, இரட்டிப்பான பரிவாரங்களினால ஆண்டவர் நிரப்பி யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதுபோல் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொன்னதை அப்படியே அவர் செய்து முடிப்பார். இந்த வார்த்தைக்காய் செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறையா. ஆண்டவரே, நீர் பொய்யுரையாத தேவன். ஆண்டவரே, என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்னென்னலாம் சொன்னீங்களோ அதை அப்படியே நீங்கள் செய்து முடிங்கன்னு சொல்லி செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் அநேக வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே, எல்லா வாக்குத்தத்தங்களையும் என் தேவனீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சீக்கிரத்தில் நீ நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி செபிக்கிற ஆண்டவரே. நீர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவரே, நீ சொன்னதை செய்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்து முடியுங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்து முடிப்பார். God bless you. God bless you.